செந்தில் பாலாஜிக்கு எதிரான லஞ்ச வழக்குகளை அமலாக்கத்துறை சார்ந்திருக்க போகிறதா என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் வெங்கடேசன். வணக்கம். தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக ஒரு லஞ்ச வழக்கு என்பது மத்திய குற்றப்பிரிவு சார்பில் 3 வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டு அது சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனிடையே அந்த வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு செய்து அவரை கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி கைது செய்தது. இந்நிலையில்தான் இந்த வழக்கில் அவரது ஜாமீன் மனுவை, மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஏ சோகா, ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கு என்பது 2 தினங்களுக்கு முன் இந்த தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நிலையில் இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. குறிப்பாக நீதிபதிகளுக்கு எழுந்த சில சந்தேகங்களுக்கு விடை காணும் வகையில் விளக்கம் கேட்டு தெளிவு பெறும் வகையில் இந்த வழக்கு என்பது இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. அதில் நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு முன்வைத்த கேள்வியை பொறுத்தவரையில் இந்த போக்குவரத்து துறையில் லஞ்சம் பெற்ற வழக்கில் குறிப்பாக 3 வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்த அந்த 3 வழக்குகளையும் அமலாக்கத்துறை சார்ந்து விசாரணையை தொடரப்போகிறதா, அல்லது அந்த 1000க்கும் மேற்பட்ட லஞ்சம் பெற்ற வழக்கில் 1000க்கும் மேற்பட்ட அந்த குற்றவாளிகள் தொடர்புடைய அந்த வழக்கை அமலாக்கத்துறை தவிர்த்து செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கை மட்டும் விசாரிக்க போகிறதா என்ற ஒரு கேள்வி, என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு உள்ளது. அதற்கு குறித்து விளக்கம் கேட்டு தெரிவிக்க அமலாக்கத்துறைக்கு தற்போது அவகாசம் அளித்து இன்றைய விசாரணையின் போது இந்த விளக்கம் என்பது அமலாக்கத்துறையின் சார்பில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை உச்சநீதிமன்றம் பதிவு செய்து உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் இதனுடைய விவரங்களை நீதிபதிகள் சேர்க்க உள்ளனர். மொத்தத்தில் இன்று செந்தில் பாலாஜி மனு மீதான தீர்ப்பு என்பது இன்று கிடையாது என்பது தெளிவாகிறது. நீதிபதிகள் கேட்ட விளக்கம் என்பது அமலாக்கத்துறை சார்பில் இன்று இறுதியாக இன்று மாலை 2 மணிக்குள்ளோ அல்லது 4 மணிக்குள்ளோ அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.